நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு வெஜ் டிஷ்ஷுங்க. இந்த கல்யாண வீடெல்லாம் எப்பவுமே வெஜ் சாப்பாட்டுக்கு பரிமாறுற ஒரு உருளைக்கிழங்கு பால் கறி கூட்டு எப்படி செய்றதுன்னு ரொம்பவே ஈஸியா பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் செய்யறதுக்கு முன்னாடி நாளே நான் சென்னா ஊற வச்சிருக்கேன். கொண்டக்கடலை ஊற வச்ச கொண்டக்கடலையும் ஒரு 4 உருளைக்கிழங்கும் வேக வச்சு தனியா எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாவும் நறுக்கி சேர்த்துக்குங்க. இந்த பச்சை மிளகாய் தான் நமக்கு காரத்துக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. அந்த மசாலா என்னென்னா, கொஞ்சமாக தேங்காய், அது கூடவே கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து, கொஞ்சமா சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவும் இப்ப சேர்த்தாச்சு. இப்ப நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு, அப்புறம் வேக வச்ச கொண்டைக்கடலையும் சேர்த்துட்டேன். ஒருவேளை உங்ககிட்ட பட்டாணி இருந்துச்சுன்னா, பச்சை பட்டாணிய நீங்க இந்த ஸ்டேஜ்ல வதக்கி சேர்த்துக்குங்க உருளைக்கிழங்கோட. ரொம்பவே ருசியா இருக்கும். இப்போ அது கூடவே வேகறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வேகட்டும். உப்பு சேர்த்து, கொத்தமல்லி சேர்த்து இறக்கினோம்னா, ரொம்பவே அருமையான, சிம்பிளான, டெலிஷியஸான நம்மளுடைய உருளைக்கிழங்கு பால் கறி கூட்டு ரெடி ஆயிடுங்க. நம்ம இத சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். ருசியான இந்த பால் கறி கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.